Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க என்னுடைய நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது ரெண்டு நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி IBM நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி, ரெண்டாவது வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். IBM ஆஃப் கேம்பஸ் டே 2021, பேங்க் ஆஃப் அமெரிக்கா ரிக்வயர்மெண்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். IBM அண்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி IBM நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ், IBM ஆஃப் கேம்பஸ் டே 2021. இதில் ஜாப் ரோல் அப்படி வந்து பார்க்கும்போது அசோசியேட் டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அசோசியேட் டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வேகன்சிஸ் அப்படின்றது இந்த ரோலுக்கு வேரியஸ் வேகன்ட் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் வேகன்ட் அப்படின்றதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டில் அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது BE BTech அண்ட் MCA பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். BE BTech MCAல ஃப்ரெஷர் கேண்டிடேட்டை மட்டும் இப்போதைக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஃப்ரெஷர்ஸை மட்டுமே இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது BE BTech MCA அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கோர் டிபார்ட்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆஸ் டெக்னிக்கல் இன்ஜினியர் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு சப்போர்ட் ப்ராப்ளம் ஏதாவது வந்ததுன்னா சப்போர்ட் பண்ணணும். சேஞ்ச் டிக்கெட்ஸ் ஃப்ரம் கிளைண்ட் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்ஸ் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஃபார் ஒர்க் இன்வால்விங் ப்ராப்ளம்ஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சேஞ்சஸ் டு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டெசிக்னேஷனில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் டிட்டர்மினேஷன், அது மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இல்லை வந்து ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது, இல்லை ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஹார்ட்வேராக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லை வந்து நெட்வொர்க் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இது 3த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஜாப் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ப்ரூவன் டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்கில்ஸ், நீங்கள் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து காட்டணும். பி பர்சுவேசிவ், பெர்சிஸ்டன்ட் அண்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேஷண்ட்டாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், பெர்சுவேசிவாக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Collaborate environment that use agile methodologies to encourage creative design thinking and find innovative ways to develop with cutting edge technologies அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ் அப்படின்றத ஒரு டெசிக்னேஷனாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். Ambitious individual who can work under their own direction towards agreed targets, goals and with creative approach to work அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் மூலிமா அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவல் ஆம்பிஷியஸாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒர்க் பண்ணணும். இண்டிவிஜுவலாக உங்களுக்கான ஒரு திங்கிங் தனியாக வந்து இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரியான ஒர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு தனியான ஒரு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். என்ன மாதிரியான கோல்ஸாக இருக்கட்டும், டார்கெட்ஸாக இருக்கட்டும், உங்களோட அப்ரோச் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரியேட்டிவ் அப்ரோச் கண்டிப்பாக இருக்கணும். யுவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத 2 பாயிண்ட் மட்டும் நான் இங்கே வந்து எடுத்து போட்டிருக்கேன். அவங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து அதை விட இந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. அதை மட்டும் நான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன். வில் டெமான்ஸ்ட்ரேட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும்
இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. while operating with large teams that work closely with clients across pan India and work in varied time zones அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் யூஎஸில் இருக்க கிளைண்ட்ஸை நீங்கள் வந்து அவங்க கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ இல்லை வந்து அவங்கக்கிட்ட ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும் போதோ உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த லார்ஜ் டீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வை பண்ண முடியும். You will display management skills in your area of expertise, skill to handle various tasks, prioritize and deliver on time அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஐபிஎம் கம்பெனியில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம இப்போ பார்த்து முடிச்சாச்சு. இந்த ஐபிஎம் கம்பெனிலேருந்து இப்போதைக்கு எங்கே ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெங்களூர்லேயே போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட் தான். கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்க தான் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கொடுக்குறாங்களா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு பெங்களூர் அப்படின்றது லொக்கேஷன், பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறது தான் நிறைய 99% வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் டு அப்ளை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது நம்ம ரெண்டாவதாக இப்போ வந்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேங்க் ஆஃப் அமெரிக்கா ரிக்வயர்மெண்ட் 2021 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப் லொக்கேஷன் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது சென்னை அண்ட் மும்பையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் வந்து இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை அண்ட் மும்பையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிடெக், பிஎஸ்சி, பிசிஏ, எம்இ, எம்டெக், எம்எஸ்சி, எம்சிஏ பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 2 இயர்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து ரிக்வயர் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கேட்குற ஸ்கில்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரே இருக்குது. ஸோ 2+ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆஃப் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதே தான். பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிசிஏ, எம்இ, எம்டெக், எம்எஸ்சி, எம்சிஏ பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, 60% ஆர் 6.5 GPA அண்ட் அபோவ் த்ரூ அவுட் வித்தவுட் எனி ரன்னிங் பேக்லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 60% மினிமம் மார்க் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால 2017 அண்ட் 2018 கிராஜுவேட்ஸை மட்டும் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது அவங்க கேட்குற ஸ்கில்ஸில் 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் சேர்ந்துக்கலாம். நீங்கள் வந்து பெரிய ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 2017 அண்ட் 2018 பாஸ்ட் அவுட்ஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கில்ஸ் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதில் தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டே இருக்குது. எதில் 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா கோர் ஜாவா வித் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோர் ஜாவாவில் நாலேஜ் இருக்கணும். ஸ்ட்ராங் யூனிக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிக்னேஷனில் நாலேஜ் இருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் டிசைன் பேட்டர்ன்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் அனலைட்டிக் ஸ்கில்ஸ் அண்ட் ஓனர்ஷிப் மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸலண்ட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எபிலிட்டி டு ஒர்க் இன் ஃபாஸ்ட் பேஸ்ட் ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. எபிலிட்டி டு ஒர்க் க்ளோஸ்லி வித் அதர் டெக்னாலஜி டீம்ஸ், ட்ரேடர்ஸ், மிடில் ஆஃபீஸ் அண்டு கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கோர் ஜாவா அப்படின்றது கேட்குறாங்க, யூனிக்ஸ் அப்படின்றத கேட்குறாங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஜாவாவில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜாவாவில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படி இல்லை நான் ஜாவாவில் 2+ இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பொசஸ் ஏ ஹை லெவல் ஆஃப் அனலைட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். இன்ட்ராக்ட் வித் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் கம் அப் வித் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Understand business priorities and strategize with onshore managers on future work possibilities and growth path அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். ஜாப் டெஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாக சொல்கிறது கோர் ஜாவாவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும், யூனிக்ஸில் கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும்,
டிசைன் பேட்டர்ன்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஜாவாவில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கம்பெனியாகட்டும் சரி, செகண்ட் நம்ம பார்த்துருக்க இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காவும் சரி, ரெண்டுத்துக்குமே லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தன் திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.